Welcome to our channel. யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஆட்டுக்கறி ஈரல் பிரட்டல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இத 10 to 15 நிமிஷத்துல செஞ்சிரலாங்க. ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு, சத்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறவங்களுக்கு இத செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா ரொம்ப சீக்கிரமாவே ஹீமோகுளோபின் ஏறிடும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது சும்மா தாளிக்கிறதுக்கு தாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அந்த ஈரலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி வருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நிமிஷம் ஆச்சுங்க. அங்கே பாருங்கள், நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா சுண்டி வந்துடுச்சு. கடைசியாக தேங்காய் சோம்பு ரெண்டையும் கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டால் போதும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாட்டி அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி சுண்டி வரவும் நீங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ இது ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ தேங்காயும் சோம்பு போட்டு 5 நிமிஷம் ஆச்சுங்க. ஈரல் பிரட்டல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கறி ஈரல் பிரட்டல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. ரொம்ப சீக்கிரமாகவே ஏறிடும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.